விஜய் ஆண்டனி பிலிம் கார்ப்பரேஷன் மீரா விஜய் ஆண்டனி வழங்கும் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் விஜய் ஆண்டனியின் 25வது திரைப்படம் சக்தி திருமகன் செப்டம்பர் 5 முதல் உலகமெங்கும். நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நடிகர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் பாண்டியராஜ் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன், செம்பன் வினோத் ஜோஸ், சரவணன், தீபா சங்கர், யோகி பாபு, ஆர்.கே. சுரேஷ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற தலைவன் தலைவி தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கதையின் நாயகி நித்யா மேனன் படத்தோட முதல் சீனில் தன்னோட அப்பா அம்மா கூட குலதெய்வ கோயிலுக்கு போய் அங்கே தன்னோட குழந்தைக்கு மொட்டை அடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அங்கே அவங்களோட கணவர் விஜய் சேதுபதி பிரச்சனை பண்ணுறாரு. ஒரு அப்பாவா என்கிட்ட சொல்லாமல் எப்படி என்னோட குழந்தைக்கு நீங்கள் பிறந்த முடி எடுக்கலாம் அப்படின்னு பிரச்சனை பண்ணுறாரு. அப்போதான் அவங்க 2 பேரும் சில மாதங்களா பிரிஞ்சிருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல வச்சே நித்யா மேனன் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, எங்கள் 2 பேரும் பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குலதெய்வ கோவில்லையே 2 குடும்பத்துக்கும் வாக்குவாதம் நடக்குது. ரொம்ப ஹீட்டடான ஆர்குமெண்ட்டாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 தரப்புக்கும் மத்தியஸ்தம் பண்ணலாம், பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்னு தொடங்கும் போது படத்தோட ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்குது. ஹீரோ விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் எப்படி ஒருத்தர் சந்திச்சாங்க, எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆரம்பத்தில் கல்யாணமான புதுசில் சண்டை போடாமல் இருந்த இவங்க எவென்ச்சுவலாக எப்படி சண்டை போட ஆரம்பித்தாங்க, எதனால் இப்போ 3 மாதமாக பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த தலைவன் தலைவி படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் ஜாலியான என்டர்டெய்னிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப். குலதெய்வ கோவிலில் சண்டை போடுற அந்த முதல் சீனில் தொடங்கி கஸ்டமர்ஸை வச்சுக்கிட்டு மொத்த குடும்பமும் கடைக்குள்ளே சண்டை போடுறது, பொண்ணு பார்க்க போகிற சீன், விதவிதமாக பரோட்டா சுட்டு கொண்டு வந்து லவ் பண்ணுறது, கல்யாணமான புதுசில் சின்ன சின்ன சண்டை போடுறது அப்படின்னு இன்டர்வல் வரைக்கும் எங்கேஜிங்கான ஒரு படமாக இருந்தது. கல்யாணமாகி சில வருடங்கள் மட்டுமே ஆன ஒரு தம்பதிக்குள்ள எப்படியெல்லாம் சண்டை வருது அப்படிங்கிறத சுவாரஸ்யமாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. குறிப்பாக சுற்றி இருக்கிறவங்களால அவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வருது அப்படிங்கிறதையும் நல்லா காட்டியிருந்தாங்க. லவ்வை கூட சண்டை போட்டே காட்டுறது, சண்டையை கூட லவ்வோட போடுறதுன்னு இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மதுரை பேக்ரவுண்டில் ஒரு கதையாக பார்க்குறது ரொம்ப இயல்பாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்தது. ஸோ இதில் சில இடங்களில் காமெடியும் பிரமாதமாக ஒர்க் ஆகியிருந்தது. ஏன்னா நான் என்ன பேரரசியா இல்லை உனக்கு பேமெண்ட் இல்லாத வேலைக்காரியாடா அப்படின்னு கேட்குறது, அவன் திட்டலாம் மாட்டான், கத்துவான் அப்படின்னு சொல்கிறது, நான் பல நாட்கள் சந்தோஷமாக இருப்பேன் ஆனால் என்னோட அம்மா முன்னால் மட்டும் சோகமாக இருக்க மாதிரி காட்டிப்பேன் அப்படின்னு ஆகாஷ் வீரன் சொல்கிறது, ஒரு பக்கம் பேரரசியோட அம்மா ஏற்றி விடுறது, இன்னொரு பக்கம் ஆகாஷ் வீரனோட தங்கச்சியும் அம்மாவும் வேறு சில வேலைகளை பார்த்து விடுறது, புருஷன்கிட்ட கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றப்போ கூட புருஷனுக்கும் சேர்த்து வேட்டி எடுத்துகிட்டு வர்றது, அங்கே புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுன்னு இந்த மாதிரி காட்சிகள்லாம் ரசிக்கும்படி இருந்தது. இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் காஸ்டிங். எப்போவுமே சண்டை போட்டுட்டு இருக்கிற ஒரு புருஷன் பொண்டாட்டி உடனே ஒன்று சேர்ந்துடுறாங்க, மறுபடியும் திரும்ப சண்டை போடுறாங்க அப்படிங்கிற அந்த தம்பதி கதாபாத்திரத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் இவங்க 2 பேரும் நடிக்க வச்சது நிஜமாவே ஒரு சிறப்பான காஸ்டிங் சாய்ஸ். ஏன்னா இந்த கேரக்டரில் இந்த படத்தில் இவங்களை தவிர வேறு யார்த்தவங்க நடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் இப்போ இருக்கிற அளவு கூட எங்கேஜிங்காக இருந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். திருச்சிற்றம்பலம், மெர்சல், காதலிக்க நேரமில்லை, இந்த தலைவன் தலைவின்னு எந்த படமாக இருந்தாலும், அது அர்பன் கேரக்டராக இருந்தாலும் இல்லை ஒரு கிராமத்து பொண்ணு கதாபாத்திரமாக இருந்தாலும், நித்யா மேனன் எப்படி எஃபர்ட்லெஸ்ஸாக அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் விட்டுறாங்க அப்படிங்கிறது ஒரு மேஜிக்கலான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அவங்களோட லைவ்லியான பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தோட மிக முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட்டில் ஒன்று. ரொம்ப காட்டா மாதிரி கத்துற தன்னோட புருஷனை ஜஸ்ட் லைக் தட் கூலாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறது, உங்களை நான் எப்படி கூப்பிடட்டும் அப்படின்னு விஜய் சேதுபதியை விதவிதமாக கூப்பிட்டு காட்டுறது, ஒவ்வொரு முறையும் சண்டை உச்சகட்டமாக போகும்போது ஐயையோ அப்படின்னு நக்கல் கலந்து கோபத்தில் கத்துறது, தன்னோட புருஷன் சோகமாக பேசுறதை பார்த்து கலங்கி போய் நிற்கிறது, ஏன் கூட பேசாட்டி பரவாயில்ல குழந்தைய பார்க்கவாச்சும் வந்திருக்கலாம்ல அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுன்னு அவங்களோட கெரியரில் இது இன்னொரு அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ். விஜய் சேதுபதி ரொம்ப நாள் கழிச்சு செம்ம ஜாலியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அவரே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி தான் அந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஆரம்பத்தில் குலதெய்வ கோவிலில் எல்லார் கூடவும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒன்றுமே நடக்காத மாதிரி சமாதானப்படுத்துறது, துப்பாக்கி முனையில் இருக்கும்போது கூட ஐ லவ் யூ பேரரசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம்லாம் நிஜமாவே ரகலையாக இருந்தது. அதே போல் துப்பாக்கி கையில் வச்சுக்கிட்டு ஆமாம் நம்ம டீமுக்கு ஒன்றும் ஆகுதுமா அப்படின்னு சொல்கிறது, நித்யா மேனன் வீட்டுக்கு போகும்போது டேய் அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்த நிமிஷமே டேய் அடிக்காதீங்கடா அப்படின்னு சொல்கிறது, ஃபுல் கோவத்தில் இருக்கப்போ நான் கோவமே படல மேடம் அப்படின்னு சொல்கிறது, நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க மேடம் நான் தோத்துட்டேன் மேடம் அப்படின்னு சொல்கிறது, தன்னோட மாமனார் முதல் முறையாக கல்யாணத்துக்கு அப்புறமா கடைக்கு வர்ற அந்த சீன், மாமனார் வீட்டில் மொட்டை மாடியில் நின்று பேசுகிற சீன்னு பல காட்சிகளில் மனுஷன் பின்னிருக்காரு. யோகி பாபு ரொம்ப குறைவான காட்சிகள் மட்டுமே வந்தாலும், அவருக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியாக இருந்தாலும் நம்மளை 4-5 இடங்களில் பயங்கரமாக சிரிக்க வச்சிடுறாரு. ஏண்டா நீங்கள்லாம் சம்பாதிக்கிறதுக்காக கடன் நடத்துறீங்களா இல்லை சண்டை போடுறதுக்காகவே கடன் நடத்துறீங்களாடா அப்படின்னு கேட்குறது, ஆமாம் இவர் பெரிய மேஸ்ட்ரோ இளையராஜா அப்படின்னு கிண்டல் அடிக்கிறது, கடைசியில் நித்யா மேனன் கிட்ட பேசுகிற சீன், அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கோங்க அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாதுன்னு சொல்கிறதுன்னு
இவர் பேசக்கூடிய டைமிங் டயலாக்ஸ் பல காட்சிகள்ல மொத்த தியேட்டரையும் வெடிச்சு சிரிக்க வைக்குது. தீபா சங்கரோட கெரியர்ல நிச்சயமா இது ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு நோட்டபிளா வித்தியாசமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வார்த்தைக்கு வார்த்தை எல்லா வன்மத்தையும் கொட்டி காழ்ப்புணர்ச்சியோட பேசிட்டு கோவமா பேசிட்டு அடுத்த நிமிஷமே எதுவும் நடக்காத மாதிரி அன்பு ஒழுக பாசம் ஒழுக பேசுற அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரசிக்கும்படியா இருந்தது. செம்பன் வினோத் ஜோஸ் ஹீரோயினோட அப்பாவை நடிச்சிருக்கிறாரு. அவரோட பேச்சில் மலையாள வாசம் அடித்தாலும் சிறப்பாகவே நடிச்சிருக்கிறாரு. அண்ட் இவங்களை தவிர சரவணன், ரோஷினி ஹரிப்பிரியன், காளி வெங்கட், ஆர்கே சுரேஷ்னு எல்லாருமே நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இசையில் பொட்டல மிட்டாய் உட்பட 2 பாடல்கள் கேட்டதுமே பிடிக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப ஜாலியாக நகரக்கூடிய பல காட்சிகளில் அவரோட பிஜிஎம் இன்னுமே அதை அந்த சீனோட மூட எலிவேட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த படத்தோட குறைகள் என்னென்னா, முதல் மைனஸ் கொஞ்சம் டிராகிங்கான சுவாரஸ்ய குறைவான இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். கணவனும் மனைவியும் திரும்ப திரும்ப சண்டை போடுறது, மறுபடியும் ஒன்று சேர்றது, திரும்பவும் சண்டை போடுறதுன்னு இதே மாதிரி காட்சிகள் வந்துட்டே இருக்கிறது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கொஞ்சம் மொனட்டோனஸாக போரிங்காக தான் இருந்தது. ஹீரோ கிணத்துக்குள்ளே விழுகிற அந்த சீன், அந்த கடையை அடிச்சு நொறுக்கிற சீன்லாம் அநியாயத்துக்கும் ட்ராமாட்டிக்காக இருந்தது. அதுக்கடுத்து வரக்கூடிய ஃபைட் சீன் அண்ட் வேறு சில சீன்ஸும் அவ்வளோ சுவாரஸ்யமாக இல்லை. அதே போல் இன்டர்வலுக்கு முன்னால் கிளம்புற அந்த 4 குரூப் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் வர்றாங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் கிளைமேக்ஸ் தான் வந்து சேர்றாங்க. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராயிங்காக இருக்குது, அங்கங்கே நிறைய லேக் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்தோட முக்கியமான பிரச்சனை என்னென்னா, மோஸ்ட்லி காமெடியாகவே போகிறதால இந்த படத்தோட எமோஷனல் காட்சிகள் பெருசாக நம்ம மனசில் நிற்கலை, அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. அப்பப்போ வரக்கூடிய ஒரு சில எமோஷனல் காட்சிகளும் அவ்வளோ டெப்த்தாக இல்லை. என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி தன்னோட அப்பா அம்மா முன்னால் அழுகிற சீன், குழந்தைய ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் டிபி வச்சாலாவது புருஷன் பார்ப்பானா அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய சீன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் மட்டும்தான் எஃபெக்டிவாக இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பாக பேசியே ஆகணும். என்னதான் இது ஒரு எங்கேஜிங்கான என்டர்டெய்னராக இருந்தாலும், குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருந்தாலும், சில இடங்களில் இந்த படம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது. உறவுகள், சொந்த பந்தம், கூட்டு குடும்பம் இதெல்லாம் தான் சந்தோஷம், இதெல்லாம் தான் அழகான வாழ்க்கை அப்படிங்கிற பேரில் டொமஸ்டிக் அபியூஸை இவங்க ரொம்பவே நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது அடிக்கிறது இல்லைனா ஃபிசிக்கல் அபியூஸ் மட்டும்தான் டொமஸ்டிக் அபியூஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. மொத்த குடும்பம் சேர்ந்து ஒரு பொண்ணை சைக்காலஜிக்கலாக எமோஷனலாக அபியூஸ் பண்ணுறதும் டொமஸ்டிக் அபியூஸ் தானே. மாஸ்டர் டிகிரி படித்த ஒரு போஸ்ட் கிராஜுவேட் பொண்ணை 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவனுக்கு பொய் சொல்லி கட்டி வச்சு அவங்க ஹோட்டலில் எச்சில்களை எடுக்க வைக்கிறது, இவன் இந்த வீட்டுக்கு வந்தப்புறம் தான் இங்கே நிம்மதியே போச்சு, நாங்கள்லாம் கஷ்டப்பட ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, திரும்ப திரும்ப அதையே சொல்கிறது, என்னோட பையனுக்கு 2வது கல்யாணம் கட்டி வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளை டீஸ் பண்ணுறதுன்னு இது எல்லாமே பண்ணுறாங்க. வரட்சணை குடும்பம் தவிர எல்லாமே பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக்கான மாமியார் கூட குப்பை கொட்டுறதை விட, அவங்களுக்கு மத்தியில் வாழ்கிறத விட தனி குடுத்தனம் போகிறதோ இல்லைனா விவாகரத்து வாங்கிட்டு போகிறதோ தான் வந்து நிச்சயமாக பெட்டரான சொல்யூஷனாக இருக்கும். ஏன்னா மென்டல் பீஸை விட வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. ஆனால் வழக்கமான தமிழ் சினிமா இலக்கணப்படி அந்த குடும்பக்கார மாமியாரை, அதாவது ஹீரோட அம்மாவை ரொம்ப நல்லவங்களா காட்டி தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதே போல் டிவோர்ஸுக்கு எதிரான ஒரு படமாக தான் இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதே போல் இந்த படம் பல இடங்களில் பல காட்சிகளில் ரொம்பவே பேட்ரியார்க்கலாக தான் இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறவங்க பெண்கள் மட்டும்தான். அந்த ஹீரோயினோட அண்ணன் கேரக்டர் தவிர இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஒன்று ஹீரோயினோட அம்மாவாக இருக்காங்க, இல்லைனா ஹீரோட அம்மாவாக இருக்காங்க, இல்லைனா ஹீரோட தங்கச்சியாக தான் இருக்காங்க. மற்றபடிக்கு எல்லா ஆம்பளை கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப அப்பாவியாக தான் இருக்காங்க. ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோட அப்பாவாக இருக்கட்டும், ஹீரோட மாமனாக இருக்கட்டும், எல்லாருமே அநியாயத்துக்கும் வெகுளியாக, இன்னசென்ட்டாக நல்லவங்களாக தான் இருக்காங்க, விட்டு கொடுத்து போகிறவங்களா தான் இருக்காங்க. அப்படி தான் கன்வீனியண்ட்டாக எழுதப்பட்டிருக்கு இந்த படத்தோட கேரக்டர்ஸ். ஹீரோவை கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்லாவே தெரியுது எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் வந்து தன்னோட அம்மா தான் அப்படின்னு. இருந்தாலும் அதை அவர் கண்டுக்காம தான் இருப்பார். அந்த மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக தான் காட்டியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த தலைவன் தலைவி திரைப்படம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். செகண்ட் ஹாஃப் இன்னும் சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருந்தா ஒரு தரமான பொழுதுபோக்கு படமாக இருந்திருக்கும். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த தலைவன் தலைவி திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மீண்டும் வேறு வீடியோ சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing, I'm always thankful.